டெய்லியுமே ஒரே வேலை தாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரிப்பீட்டடாக அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். வாழ்க்கையே போர் அடிக்குதா? இது என்னடா இப்படி போய்கிட்டு இருக்க, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஜாலியாக வீட்டு வேலை பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நியூவாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்கும், ஹெல்ப்பாகவும் இருக்கும். ரொம்ப நாளாகவே இந்த வெஜிடபிள் கட்டிங் போர்டை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கணும் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கிட்டு இருக்கேங்க. அதான் இப்போ காட்டிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட மெர்ஜ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய பழைய கட்டிங் பிளேயர். ரொம்ப கோடாக விழுந்து பார்க்கவே ஒரு மாதிரி வீடியோக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் ஒரு மாதிரி இருந்தது. இது என்னோட புதுசு. நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 148 ரூபா சம்திங் தான் வந்திருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இப்போ காமிச்சிட்டேன். எனக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்குது. சரி வாங்க அகெயின் இந்த டாபிக் குள்ளே போயிடலாம். டே ஸ்டார்டிங்லேயோ இல்லாட்டி ஒரு நாள் முன்னாடியோ ஒரு டு-டூ லிஸ்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க. டு-டூ லிஸ்ட் போட்டிங்க அப்படின்னா முக்கியமான வேலை, ப்ரையாரிட்டி ஒர்க் எது முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டு-டூ லிஸ்ட்டில் ப்ரையாரிட்டி ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் எடுத்து மார்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம மண்டையில் வந்துட்டு 400 வேலைகள் திங்கிங் ஓடும். என்ன பண்ணலாம், இந்த வேலை இருக்கே, அந்த வேலை இருக்கே, இந்த வேலை முக்கியமாக சொல்லியிருக்காங்களே, இந்த வேலை சொல்லியிருக்காங்களேன்னு மைண்டுக்குள்ளே நிறைய ஓடும். அதெல்லாம் அப்படியே டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருங்க. எந்த ப்ரையாரிட்டி ஒர்க் இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சூப்பராக திருப்தியாக வேலை முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வீட்டு வேலை முடியவே முடியாதுங்க. இன்றைக்கி பண்ணுறது தான் நாளைக்கும் பண்ண போகிறோம், நாளைக்கு பண்ணுறது தான் நாளை கழிச்சு பண்ண போகிறோம். நம்ம பண்ணுற ரொட்டீன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளோட டிஷ்ஷஸ்ஸு நம்மளோட இதுதான் வேறு வேறையே தவிர ஷஃபில் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரே டைமிங் ஒரே மெத்தட் இதே தான் பண்ணிகிட்ருப்போம். ஏன்டா அப்படி பண்ணுறோம், போர் அடிக்குது அப்படின்ட்டு யோசிப்போம். அப்படி யோசிச்சிட்டாலே நம்ம அடுத்த நாள் வேலையே ஓடாது, அப்படியே உட்காந்துருவோம். நம்ம காமெடியில் வர மாதிரி எந்த ஒர்க் பண்ணாலும் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க. அது இதுக்கும் நல்லாவே செட் ஆகும். இதில் வந்து பிளான் பண்ணாமல் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன் டே பிஃபோர் இல்லை மார்னிங்கே என்னென்ன பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இன்னொன்று, ஒரே வேலையை அட் அ டைமில் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிட்டிங்கனாலே நமக்கு வேலையும் ஓடாது, இருக்கிற வேலையும் ஓடாது கண்டிப்பாக. ஏன்னா நானும் முன்னாடி அப்படி நினச்சிருக்கேன். ஒன்று மட்டும் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வேலையை எடுத்துருக்கோமா, இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு தீர்க்கமாக முடிவெடுங்க. அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேலையை நல்லா முடிப்பீங்க, திருப்தியாக முடிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதுங்க. பெர்ஃபெக்டாக இருக்கிறத விட திருப்தியாக வேலையை முடிச்சுமா அதுதான் முக்கியம். ஏன்னா பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தோன்னா ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அந்த டே ஃபுல்லாக கிச்சன்லேயே தான் நின்றுட்டுருப்போம். நமக்கும் என்னடா கிச்சன்லேயே 24 மணி நேரமும் நின்றுட்டுருக்குமே, எதுவும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம குழந்தைங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகும், கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பெரிய வேலையாக முடிஞ்சிடும். நீங்கள் நைட்டு பார்க்கும்போது பரவாயில்லையே இவ்வளோ வேலை முடிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நானுமே அப்படி தான் முன்னாடி ரொம்பவே கொலாப்ஸ்டாக இருந்தேன். என்ன வேலை பண்ணுறதுன்ட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். ஒரு வேலை ஓடாமல் உட்காந்துருக்கேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது திருப்தியாக பண்ணுறேன். எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறது முக்கியமில்ல, திருப்தியாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு சூப்பராக செட் ஆகிருக்கு. அதே தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். சில பேர் பண்ணுவாங்க, சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படியே மஞ்சளை தூக்கி அப்படியே தூவாங்க, இப்போ மசாலாவை தூக்கி தூவாங்க. ஆனால் குக்கிங் நல்லாவே கொலாப்ஸ்ட் ஆயிரும்.
நீங்கள் வந்து அமைதியாக ரிலாக்ஸாக பண்ணீங்கன்னா குக்கிங் சாப்பாடு செம்மையாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று யோசிப்பீங்க, ஸ்பீடப் பண்ணால் டைம் சேவ் ஆகும்ல. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் ஹரிபரியாக பண்ணுறத விட ஸ்லோவாக நீட்டாக பண்ணீங்கன்னா டைம் மேட்ச் கொஞ்சம் தான் டிஃபர் வருமே தவிர ரொம்ப டிஃப்ரெண்ட் வராது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான்